Tamil Bible Study. Praise the Lord. வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். வேத 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். இப்போ அதிகாரத்தில் பார்த்தோம், அத்தாலியாள் என்கிறதான ஒரு கேரக்டர் எழுந்து இஸ்ரவேல் பகுதியைச் சேர்ந்தவள். அவளுடைய அம்மா அந்த பக்கம் ஃபொனீஷியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சீதோனை சேர்ந்தவள். அத்தாலியாளுடைய பாட்டி, அவங்க தாத்தாலாம் எந்த பக்கம், அவங்க அந்த லீபனோன் பகுதியை சேர்ந்தவர்கள். அங்கேருந்து தான் ஆகாப் என்ன பண்ணார், அந்த ராஜகுமாரத்தையே விவாகம் பண்ணி கொண்டு வந்தார். அவள் தான் ஏசபேல் உள்ள பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தாள். ரொம்ப பெருக பண்ணா, உள்ள இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருந்துச்சு, ரொம்ப பெருக பண்ணினவள் என்றெல்லாம் பார்த்தோம். அவளுடைய குமாரத்தி அத்தாலியாள். இவள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யூதா கோத்திரத்தோடு கூட கனெக்ட் ஆகி சம்பந்தம் கலந்து அப்படி காணப்பட்டபடினாலே அது ஒரு நேரம் வந்த பிறகு என்ன பண்ணா, அவள் யூதாவினுடைய குயினா, ராஜாத்தியாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு யூத கோத்திரத்தில் தாவீதினுடைய சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய அத்தனை பேரையும் அவள் விரோதமாக எழும்பி கொன்றாள். அதில் ஒரு பிள்ளை தப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் யோவாஸ். இது போன அதிகாரம். இப்போ தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்தில் எகுவின் 7ஆம் வருஷத்தில், இது அந்த பக்கம் மேலே இருக்கிறதான நார்தன் கிங்டத்தில், இஸ்ரவேல் அப்படின்ற கிங்டத்தில் எகுவின் அங்கே ராஜாவாய் காணப்பட்டது யாருன்னா எகுவின் 7ஆம் வருஷத்துல யோவாஸ் ராஜாவாகி, அங்கே 7வது வருஷத்துல அவன் ரூல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே சதன் கிங்டம் ஆகிய யூதாவில் இந்த யோவாஸ் என்கிறதான இந்த அகசியாவினுடைய ராஜா, தாவீதினுடைய வம்சாவழியில் வருகிற இந்த பிள்ளை யோவாஸ் ராஜாவாகி எருசலேமிலே 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். ரொம்ப ஒரு லாங் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் வயசு ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, 47 வயசு தான். இல்லை, 7 வயசுல ராஜாவாகி 40 வருஷம் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். பெயர்சபா ஊராளாகிய அவனுடைய தாயின் பேர் சிபியாள். அப்படியானால் அகசியாவினுடைய ஒரு மனைவியின் பெயர் சிபியாள். இது இந்த பிள்ளை ராஜாவாகிறபடினாலே அதனுடைய தாயை குறித்து இங்கே பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறாங்க. 2வது வசனம், ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஒரு தேவ மனுஷன், தேவ பக்தி உள்ளதான மனுஷனுடைய வளர்ப்பிலே காணப்பட்டதான அந்த பிள்ளை அவனுடைய அந்த போதனையெல்லாம் கேட்டு கேட்டு அதுபடி என்ன பண்றான், இந்த பிள்ளை செய்து கொண்டே வருகிறான். அப்போ அப்படிப்பட்ட நாட்கள் காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் செம்மையானதை அவன் செய்தானான், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள். மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பலியிடுகிறதற்கு கர்த்தர் பிரமாணங்களை வைத்திருந்தார். இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரமாணங்களை மீறி அதனுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இல்லாதபடிக்கு மேடைகளை அங்கங்க அமைத்து கொண்டார்கள். அதுல இந்த யெகோவா என்கிறதான தெய்வத்துக்கு தான் பலியிடுகிறார்கள். பலியிடுகிறது என்னமோ மெய்யான தெய்வத்துக்கு தான், ஆனா வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா சரியா இல்லை. ஆனப்படினால்தான் மேடைகள் அகற்றப்படவில்லை அப்படின்னா நீங்க வாசிக்கும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மெய்யான தெய்வத்துக்கு தான் பலிகள் செலுத்தப்படுகிறது, ஆனால் எம்முறையாக செலுத்தப்பட வேண்டும் என்கிறதான வழிபாட்டு முறைகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க பயன்படுத்தப்படவில்லை அல்லது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண. ரெண்டு முக்கியமா இல்லையா? மெய்யான தெய்வத்தை அறிந்து அவரை ஆராதிக்கணும், ஆனா அவர் விரும்புகிறபடி ஆராதிக்கிறது முக்கியமா இல்லையா? ரொம்ப மோசம் என்ன அப்படின்னா, மெய்யான தெய்வத்தை விட்டு வேற அந்நிய விக்கிரகங்களை ஆராதிக்கிறது ரொம்ப மோசமானது. அதே நேரத்துல மெய்யான தெய்வத்தை அறிந்து அவர் வைத்திருக்கிற வழியில அவர் ஆராதிக்கல, என்ன உண்மையான உள்ளத்தோடு கூட. ஆண்டவர் சொல்றாருல, அவரை தொழுது கொள்ளணும். எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும், இல்லையா? பயபக்தியாக அவர் வைத்திருக்கிற முறைன்னா அதுதான். உள்ளத்துல ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு அவரை தொழுது கொள்ளுகிறது சரியில்லை, இல்லையா? இது பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கும். அப்ப மெய்யான தெய்வத்தை இனங்கண்டு கொள்ளுகிறது முக்கியம், அவர் வைத்திருக்கிற வழியில அவரை ஆராதிக்கிறது முக்கியம். இப்ப அவர் வைத்திருக்கிற வழியெல்லாம் கரெக்டா ஆராதிக்க எனக்கு தெரியும், ஆனா மெய்யான தெய்வம் தெரியாது, இந்த ஆராதனையை நான் வேற ஒன்றுக்கு செலுத்துவேன் அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு, இல்லையா? சரி, அப்ப பாத்தீங்கன்னா மேடைகள் என்பதனுடைய அர்த்தம் இதுதான். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அப்ப ஜனங்க என்ன பண்றாங்க, 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இது அடிக்கடி இதெல்லாம் பார்ப்பீங்க. இந்த மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள் என்கிற காரியத்தை நீங்க அடிக்கடி நீங்க பார்ப்பீங்க. யோவாஸ் ஆசாரியரை நோக்கி,
பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும், இலக்கத்திற்குட்படுகிறவர்களின் பணத்தையும், மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான். இது வரைக்கும் நீங்க அதிகமா இந்த பணத்தை ஆலயத்துக்கு கொண்டு வருகிறத இது வரைக்கும் அதிகமா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை குறித்து பேசுகிறாங்க. ஏன்னா இப்ப எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, புதிதாக இந்த ஆசாரியன் சரிப்படுத்த பார்க்கிறான். அப்போ ஒரு சிறிய மாற்றம் இந்த இடத்துல காணப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பணத்தை எப்படி வாங்கணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் யோவாகாஸ் நியமிக்கிறான். இப்போதான் ஃபர்ஸ்ட் நான் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல இந்த ஆகமங்கள்ல இதை குறித்து அதிகமாக பார்த்தீங்கன்னா பேசியிருக்காது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீட்புக்காக மதிக்கப்படுகிற எப்படி ஒன்றை இப்போ முதற் பேரானதை செலுத்திட்டு அதை எப்படி மீட்கணும் அப்படின்ற காரியங்களை கர்த்தர் பிரமாணத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா சில காரியங்களை இவன் நியமிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 5வது வசனம் பாருங்க. ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான். இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அவன் நியமிக்கிறான். 6வது வசனம். ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் 23ஆம் வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுதுபாராதே போனபடியால், இது அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா 23 வருஷங்கள் கலெக்ட் பண்றாங்க, ஆனாலும் பழுது பார்க்காம இருக்காங்க. இப்ப இவன் எத்தனை வயசு இருக்கும்? அவனுக்கு ஏறக்குறைய 30 வயது இந்த யோவாஸ் என்கிறதான ராஜாவுக்கு. 7வது வசனம். ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, ஏன்னா ஒரு பெரிய ஆளையிட்டார் இருப்ப, அதனால சம்மன் பண்றாரு. அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றார். அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கி கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார். அதாவது பழுது பார்க்கறதுக்காக நியமித்தவர்கள் வாங்கி கொண்டு ஆனா இன்னும் பழுது பார்க்காம இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பை என்ன பண்றான், மாத்துறான். 9. ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு, இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது காணிக்கை பெட்டி அப்படின்ட்டு பெரிய பெட்டி வச்சா அதில் நடுவில் காணிக்கை போடுறதுக்கு வைக்கணும்ல, அதே போல் என்ன பண்ணுறாங்க, இது புதிய ஏற்பாட்டு காலத்தெல்லாம் ஆலயத்தில் வைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். காணிக்கை பெட்டி அப்படின்னு சொல்லிட்டுல 2 காசு போட்டால காணிக்கை பெட்டி தானே போட்டா இல்லையா? சரி, அப்போ ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபீட தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தின் ஜனங்கள் பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி, எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் கல் தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். ஸோ ஆலயத்தை குறித்து உங்களுக்கு தெரியும், சாலமன் கட்டின ஆலயம் எவ்வளவு பெரிய ஆலயமாய் அது காணப்பட்டது, மகிமையான காணப்பட்டது, எவ்வளவு அதற்கு செலவாச்சு அப்படின்ட்டு. அப்போ அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும். சரியா பராமரிக்கலைன்னா அது நல்லா இருக்காது அப்படின்றதும் தெரியும். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செலவுக்கு என்ன பண்ணாங்க, எப்படி சேர்த்து அது கொடுப்பாங்க. 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளி கிண்ணங்களும் கீத வாக்கியங்களும் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல், ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே தேவைப்படும் இல்லையா, அதெல்லாம் ஆனால் செய்ய மாட்டாங்க. செய்யாம
கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து செய்தார்கள். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். இது கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து எவ்வளவு கொடுத்தேன்னு கணக்கு வந்து கேட்கவும் மாட்டாங்க. அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாய் இருந்தார்கள் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். நோ ஆடிட்டு நோ இது. அப்போ ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா உண்மை காணப்பட்டால்தான் இந்த காரியம் வந்து நடக்கும். அதான் இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருந்தாங்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கிறோம். 16 குற்ற பிராயசித்த பணமும் பாவ பிராயசித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படவில்லை, அது ஆசாரியரை சேர்ந்தது. அது முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பிரமாணத்துல வந்து அது காணப்படும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது, அது ஆசாரியர்களை சேர்கிறதாய் அது காணப்படும். எப்படி வந்து ஒரு பலியில எது வந்து ஆசாரியனை சேரும் அப்படின்ட்டு ஆண்டவர் அந்த பலிகளை குறித்து சொல்லியிருந்தார் இல்லையா, அதை போலவே இதுவும். அப்ப அந்த இதெல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. 17ஆம் வசனம். அதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் வந்து, ஆசகேலை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 அதிகாரங்களுக்கு முன்பாக பார்த்தோம். அவன் வந்து ஆசகேல் பெனாதாத் என்கிற ராஜாவை கொன்று அந்த இடத்துல என்ன பண்ணான், சீரியாவின் மேல ராஜாவாக வந்தான். இதை குறித்து ஏற்கனவே ஆண்டவர் எலியாவின் காலத்திலே எலியாவினிடத்திலே பேசி இருந்தார், ஆசகேலுடைய ராஜ்யத்தை குறித்து, அபிஷேகம் பண்ணப்படுவான் என்பதை குறித்து. அப்ப சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் வந்து காத்தூரின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அதன் பின்பு எருசலேமுக்கு விரோதமாக போக ஆசகேல் தன் முகத்தை திருப்பினான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூதா தேசத்து பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த ஆசகேல் வந்து சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் வராரு. அப்போது யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் தன் பிதாக்களாகிய யோசபாத், யோராம், அகசியா என்னும் யூதாவின் ராஜாக்கள், இவனுடைய பிதாக்கள் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா, யோசபாத் வந்து இவனுடைய தாத்தா, யோராம் வந்து இவனுடைய யோசபாத்துடைய பிள்ளைங்க தான் இந்த யோராம் அகசியாவும். அப்படின்னா யோராம் வந்து இவனுடைய பெரியப்பா, அகசியா வந்து இவனுடைய அப்பா. ஏன்னா யோசபாத்தினுடைய பிள்ளைகள்ல வந்து யோராம் தான் ஃபர்ஸ்ட் ராஜாவானா, அவன் சீக்கிரமா மரித்தபடினால்தான் அகசியா ராஜாவானா. அகசியாவும் மரித்தாச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அகசியாவனுடைய தாய் தான் அத்தாலியால் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. அப்ப தன் பிதாக்களாகிய யோசபாத், யோராம், அகசியா அப்படின்னு சொன்னா தாத்தா, பெரியப்பா, அப்பா என்னும் யூதாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும், தான் பரிசுத்தம் பண்ணி வைத்ததையும், கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு அனுப்பினான். அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான். இப்படி வாசிக்கிறோம். இது வந்து இவ்வளவு நாள் நம்ம எப்படி ஸ்டார்டிங்ல பார்க்குறோம், இவன் யோய்தா வந்து உடைய போதகத்தின்படியே எல்லாம் செஞ்சான் அப்படின்னு பார்க்குறோம். ஆனா இந்த காரியத்துல யோய்தா வந்து இவனுக்கு ஆலோசனை கொடுத்ததா பார்க்கல. இவன் வந்து இந்த மாதிரியான காரியத்தை ஏன் பண்ணான்னு தெரியல. கேட்டிருக்கலாம்ல ஆண்டவர்கிட்ட. இவ்வளவு முக்கியமான ஒரு பெரிய யுத்தம், இந்த எருசலேமை வந்து அழிக்கிறதுக்கு ஆசகேல் வந்து வரான். ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனா வந்து இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இதுக்கு யோய்தா வந்து உடந்தையாக இருந்ததாக, ஆலோசனை கொடுத்ததாக இந்த இடத்துல நம்ம வாசிக்கல. இவனுடைய பெயர் மட்டும்தான் இதில் அடிபடுது. 19 யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவின் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணி எல்லா சில்லா அப்படின்ற இடத்து சில்லாவுக்கு போகிற வழியில் இருக்கிற மில்லோ வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள். யோவாசை வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஊழியக்காரரை எழும்பி கொண்டு போட்டாங்க. ஏன், என்ன ரீசனா இருக்கும்னா, நான் இதான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இவன் வந்து கர்த்தருடைய ஆலயத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்து ஆசகேலுக்கு கொடுத்து அந்த யுத்தத்தை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு வெள்ளைக்கொடியை வந்து பாத்தீங்கன்னா காண்பிக்கிறான். ஆனா இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பிடிக்காதுதானே அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி என்ன பண்றாங்க, அவனை கொன்று போட்டார்கள் என்று யோவாசை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இது வந்து யோவாஸ் வந்து 40 வருஷத்தினுடைய அரசாட்சிக்கு பின்பு நடக்குது. யார் யார் கொண்டாங்க அப்படின்னு கூட 21ஆம் வசனம். சிமியாதின் குமாரன் யோசகார், சோமேரின் குமாரன் யோசபாத் என்னும் அவனுடைய ஊழியக்காரர் அவனை கொன்றார்கள். இறந்து போன அவனை தாவீதின் நகரத்தில் அவனுடைய பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இந்த யோவாசனுடைய ஸ்டோரி வந்து இதோட முடியுது.
ஆனால் இதில் என்ன நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கன்னா 2வது வசனத்திலே பார்க்குறோம், தன்னுடைய மாமனாகிய தன்னுடைய அத்தையினுடைய புருஷன் வந்து யோய்தா என்கிற அந்த ஆசாரியனுடைய போதகத்தை கேட்டு அவன் நடந்த வரைக்கும் கர்த்தரின் பார்வைக்கு எல்லாமே சரியா அவன் செய்தான். அப்போ ஒரு ஸ்டேஜில் இவன் அவனுடைய ஆலோசனையை கேட்காம நடந்தான் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நிச்சயமாக அசியூம் பண்ணலாம். ஏன் அசியூம் பண்ணலாம்னா 2வது வசனம் அப்படி காணப்படுது. வாசிக்கிறேன் பாருங்க. ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்படியானால் யோய்தா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை அப்படின்னு அர்த்தம். இவன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியம் பண்ணினான் அப்படின்ட்டு எடுக்காம நீங்கள் என்ன பண்ணலாம், யோய்தா மரித்து போயிருப்பான்னு நான் யோசிக்கிறேன் இந்த டைமில். ஏன்னா அப்பயே அவர் வந்து வயதானவராக தான் காணப்பட்டிருப்பாரு. இவன் 40 வருஷம் அரசாட்சி பண்ணுறான்னா அவருக்கு வந்து ரொம்ப வயது முதிர்ந்தவராய் காணப்பட்டு அவர் மரித்து போயிருப்பார். அவர் உயிரோடு இருந்த நாட்கள்லாம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இருந்திருக்கிறான் அப்படி கூட நீங்கள் எடுக்கலாம். அப்போ அந்த வசனம் சொல்லுகிறவற்றின்படி அதற்கு பின்பு யோய்தாவினுடைய ஆலோசனை கிடைக்காததற்கு பின்பு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை அவன் வந்து செய்யலை அப்படின்றத நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் 12ஆம் அதிகாரம். இதில் ஏதாவது கேள்வி இருக்கா?